ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, உன் கஷ்டத்திற்கு இன்றுதான் கடைசி நாள் தங்கமே. நிச்சயமாக உனக்கான கஷ்டங்கள் தீர்க்கப்பட்டு உன் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கப் போகிறது. எந்த கஷ்டத்தை தாங்க முடியாமல் இருந்தாயோ அந்த கஷ்டத்திற்கு நிவர்த்தி கிடைத்துவிடும், பலன் கிடைத்துவிடும், தீர்வு கிடைத்துவிடும் தங்கமே. ஆனால் இப்போதோ எதற்கெடுத்தாலும் ஒரு சலிப்போடு இருக்கிறாய். என்ன வாழ்க்கை இது என்று உன் மனதில் தோன்ற ஆரம்பித்து விட்டது. அதற்கடுத்து என்ன உலகம்டா இது, எதற்கடா இந்த பூமியில் வாழ்கிறோம் என்று நினைப்பு தோன்றிவிட்டது. இந்த சலிப்பானது அடுத்தடுத்த கட்டத்திற்கு ஒவ்வொன்றாக தோன்றச் செய்கிறது. அப்படியென்றால் பிழை உன்னிடம்தான் உள்ளது. கோபிக்காது, என்மேல் கோபம் கொள்ளாதே. பிழை உன்னிடம்தான் உள்ளது. உன் இலக்கை சரியாக தேர்ந்தெடுத்து அதை நோக்கி செல்லத்தானே செய்யணும். காலம் தாழ்த்தக்கூடாது. உன்னுடைய யோசனை சரியாக இருக்கணும். வாழ்க்கையை வீணடிக்காமல் பயனுள்ளதாக மாற்றிக்கொண்டால் தானே உன் எதிர்காலம் செல்வச் செழிப்போடு இருக்கும். இதில் ஏதேனும் சந்தேகம் இருக்கிறதா? துளியளவும் இருக்காது. சோர்வை நீ வளர்க்கச் செய்து விட்டாய். நீதானே உனக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளணும். வந்த வாய்ப்புகளை கையாளவும் தெரிந்து கொள்ளணும். நீ முடியும் வரை முயற்சி செய்யணும். நினைத்த செயலில் வெற்றி பெறும் வரை வெற்றியினை சிந்தித்து கொண்டே இரு. யோசனை செய்து கொண்டே இருந்தால்தான் வெற்றி கிடைக்கும். வெற்றி என்றால் சும்மாவா? கஷ்டத்திற்கு தீர்வு கிடைக்க வேண்டுமென்றால் உன்னுடைய இலக்கை நோக்கி வெற்றி பெறுவதற்குண்டான காரியங்களை நீ செய்து கொண்டுதான் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் கஷ்டம் காணாமல் போய்விடும். சற்று வெற்றியை உருவகப்படுத்திப்பார். பிறகு தானாகவே வெற்றியை உருவாக்க தேவையான சக்தி உன்னிடம் வேலை செய்ய ஆரம்பித்துவிடும். உன் நம்பிக்கை ஒன்றுதானே உன்னுடைய நிகழ்வுகளை உருவாக்குது. நீ என்ன நினைக்கிறாயோ அதுவாகத்தான் நீ இருப்பாய். நீ என்ன ஆகப் போகிறாய் என்பதை அதுதானே நிர்ணயிக்கிறது. நீ இப்போது எப்படி இருக்கிறாய் என்றால் இதற்கு முன் நீ என்ன சிந்தித்தாய் என்பதை பொறுத்துத்தான். எனவே இந்த முருகன் சொல்வதை கேட்டு இனிமேலாவது காலத்தின் அருமையை உணர்ந்து செயல்படு. வாழ்க்கையில் உனக்கு எப்போதும் நல்லது மட்டும்தான் நடக்கும். நல்ல நிகழ்வாக நடக்கும். நல்ல நேரமாக இருக்கும். உன்னை புரிந்து கொள்ளாமல் உன்னை பற்றி ஒன்றுக்கு இரண்டாக பேசியவர்களின் உண்மை முகத்தை நீ பார்த்தாய்தானே. அவர்களிடமிருந்து விலகியிரு. அவர்கள் அப்படித்தான் என்று தெரிந்த பிறகு அவர்களை நம்பி உன் நிம்மதியை இழந்து விடக்கூடாதே. அவர்களை என்னிடம் விட்டுவிடு. நம்பிக்கை துரோகம் செய்தவர்களுக்கு இந்த முருகன் நிச்சயமாக பாடம் புகட்டுவேன். நீ ஒருபோதும் வருத்தப்படக்கூடாது. அவர்கள் அப்படி பேசினார்கள் என்றால் அது உண்மையாகிவிடுமா? எனக்கு தெரியும் என் பிள்ளை எப்படி என்று. ஒருபோதும் கண்கலங்கக்கூடாது. அவர்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். புரிந்ததும் அவர்கள் உன்னை தேடி வந்தால் நீ நாடி விடாதே. வேண்டாம். என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டங்கள் முருகா? நான் ஏதாவது தவறு செய்தேனா? என்ன தவறு செய்தேன் என்று கூறுங்கள். இந்த நிலை எப்போதுதான் மாறும்? என்னுடைய வாழ்க்கை தான் எப்போதுதான் உயரும்? நானும் இப்படியே இருந்துவிடப் போகிறேனா? என்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றமே இல்லையா என்று என் முன்னால் இப்படி கேட்டது, புலம்பியது, அழுதது இன்னும் என் கண்களுக்குள் இருக்கிறது. மற்றவர்கள் முன்னிலையில் நான் இப்படியே இருந்து விடுவேனா முருகா என்று கேட்டது என்னை நெஞ்சை பெளிய வைத்து விட்டது. என் நிலை மாறாதா முருகா? நானும் நிம்மதியோடு வாழ வேண்டுமே. சந்தோஷத்துடன் வாழ மாட்டேனா என்று தினமும் என்னிடம் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறாய். கவலைப்படாதே. உன் கஷ்டத்திற்கு இன்றுதான் கடைசி நாள். உன் வாழ்க்கையில் மாறுதலுக்கான வேலைகளை துவங்கி விட்டேன். இனி அனைத்தும் நல்லதாக நடக்கும். எத்தனை துன்பங்கள் வந்தாலும்
என் திருச்செந்தூர் முருகன் என்னை கரையேற்றி விடுவார் என்ற நம்பிக்கை உன் தன்னம்பிக்கையே உண்மைதானே? நிச்சயமாக என் பிள்ளை சந்தோஷமாக வாழும். நானும் அதை பார்க்கத்தான் போகிறேன். நீ பழகும் எல்லா உறவுகளும் எல்லா கதாபாத்திரங்களும் உன் வாழ்க்கையில் இடம்பெறத்தான் செய்யும். அவர்களால் கிடைத்த அன்பு, கிடைக்காத அன்பு, நிலையில்லாத அன்பு, உண்மையான அன்பு என பல பல பரிமாணங்கள் உன் வாழ்க்கையில் சுற்றி இடம்பெற்று கொண்டுதான் இருக்கும். உண்மைதானே? அவை உணர்த்தும் புரிதல், ஓர் அன்பு விலகும் போது ஏற்படும் வலி, அன்பு கிடைக்கும் போது உண்டாகும் சந்தோஷம் என பலவிதமான வர்ணங்கள் கொண்டது உன் வாழ்க்கை. அதை சுற்றித்தான் இருக்கிறது. இவற்றையெல்லாம் அனுபவிக்க விருப்பமோ விருப்பமில்லை என்றாலோ எதுவும் உன் கையில் இல்லையே. நடப்பது நடக்கத்தான் செய்யும். எதுவும் உன்னை நம்பி இல்லை, எதுவும் உன்னை எதிர்பார்த்து இல்லை. நடக்க வேண்டியது நடக்க வேண்டிய நேரத்தில் நடக்கும், காலத்தின் கட்டாயம். ஆனால் விதி என்று ஒன்று இருக்கிறது. உனக்கு தீர்மானிக்கப்பட்டது ஒன்று இருக்கிறது தானே. யார் உன் வாழ்க்கையில் அமைய வேண்டும் என்று தீர்மானிப்பது? அந்த கடவுள் தானே. இந்த முருகனை நினைச்சுக்கோ. எதற்கும் வேறு எதற்கும் நீ காரணம் இல்லை, நீ காரணமே இல்லை. உறவுகள் என்றால் மனக்கசப்புகளும் வருவது இயல்புதானே. உறவுகள் என்றால் சண்டைகள் வருவதும் இயல்புதானே. ஆனால் அதற்காக என் வாழ்க்கையை நான் தனியாகவே வாழப்போகிறேன் என்று சொல்வது அர்த்தமற்றது, தவறானது. அதுவும் முருகனின் பிள்ளை சொல்லக்கூடாது. உன் கஷ்டத்தை இன்று காணாமல் செய்து விடுவேன். அதற்கெல்லாம் ஒரு முடிவு கட்டப் போகிறேன். முதல்ல உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதற்கு என் சம்மதம் வேண்டும். அதனால் நான் தனித்து வாழப்போகிறேன் என்று என் பிள்ளை புலம்பக்கூடாது. கைகளை சேர்த்து வைத்து அடித்தால் தானே கைதட்டலின் ஓசை கிடைக்கும். ஆனால் தனித்து செயல்படணும் நீ. ஆனால் தனித்து வாழ்வதற்கு யோசிக்கிறாய். யோசிக்கக்கூடாது. நீ நிச்சயமாக நல்லபடியாக வாழ வைப்பதற்கு உண்டான வேலைகளை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். முதலில் உன் கஷ்டத்தை நிவர்த்தி செய்துவிட்டாலே போதும். ஆனால் யாரிடத்திலும் இப்போது இருக்கும் சூழ்நிலைக்கு அன்பிற்காகவோ பாசத்திற்காகவோ நீ இயங்கக்கூடாது. ஏன் இந்த முருகன் சொல்கிறேன் என்றால், இவ்வுலகில் சுயநலம் பிடித்தவர்கள் தான் பலர் உள்ளனர், சிலர் கிடையாது, பலர். அதனால் யாரையும் எதிர்பார்த்து செய்யக்கூடாது. அப்போது அவர்கள் உன் அன்பை தவறாக பயன்படுத்தி கொள்வார்கள். அதற்கான கர்ம பலன்களை நிச்சயம் அவர்கள் அனுபவிப்பார்கள். அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. கவலையே படாதே. நான் இருக்கிறேன் உனக்கு. அனைத்து கஷ்டங்களையும் காணாமல் செய்து விடுவேன். ஓம் முருகா போற்றி போற்றி.